அண்ணாமலையை வரவேற்க வைக்கப்பட்டுள்ள பேனர்களில் காவல்துறை பட்டியலில் உள்ள குற்றவாளிகள் புகைப்படம் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் சிறுபான்மைத்துறை மற்றும் தமிழர் வாழ் அயலகத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பங்கேற்றார். நிகழ்ச்சியை முடித்துவிட்டு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவ விவரங்களில் தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை எடுப்பார் எனவும், தமிழக அரசின் மீது புகார் கூறும் பாஜக தலைவர் அண்ணாமலையின் பேச்சும் செயலும் வெவ்வேறாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் அவரை வரவேற்க வைக்கப்படும் பேனர்களில் காவல்துறை பட்டியலில் உள்ள குற்றவாளிகளின் புகைப்படங்கள் தான் அதிகம் இருப்பதாகவும், அண்ணாமலையை சுற்றி குற்றவாளிகள் அதிகம் இருப்பதை மக்கள் அறிவார்கள் என்றும் கூறினார். லால் சலாம் திரைப்படம் வெற்றி அடைந்ததற்கு அத்திரைப்படத்தில் பணிபுரிந்த திரைக்கலைஞர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். வேட்டையன் படப்பிடிப்பிற்காக ஹைதராபாத் சென்றிருந்த நடிகர் படப்பிடிப்பை முடித்துவிட்டு விமானம் மூலம் சென்னை திரும்பினார். அப்போது விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், லால் சலாம் திரைப்படம் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் மிகவும் பிடித்துள்ளதாகவும், இதனால் படத்தை தயாரித்த நிறுவனம் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். மேலும் நடிகர் விஷாலின் அரசியல் வருகை குறித்த கேள்விக்கு அரசியல் குறித்த கேள்விகள் வேண்டாம் என பதிலளித்து விட்டு சென்றார். படம் ரசிகர்களுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை தயாரித்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ், ஐஸ்வர்யா, எல்லா படங்களும் மிகப்பெரிய மனமார்ந்த பாராட்டுகள். விஜயை தொடர்ந்து இப்போ விஷாலும் அரசியல் படம் சொல்றாரு. எல்லாருமே நடிகர் இந்த மாதிரி அரசியல் படம் சொல்றாங்க. முதல்வர் பதவி அவ்வளோ ஒரு இளமான பதவியா இருக்கு. சாரி, பெரம்பலூர் பெண்களின் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் 2019ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 2 வருடங்களுக்கு மேலாக அணுகூர், கீழ்ப்புலியூர், ஆடுதுறை, கிழமத்தூர், ஓதியம், தைத்தால், பீல்வாடி, அருமடல் உள்ளிட்ட பகுதிகளில் தனியாக நடந்து சென்ற பெண்கள் மற்றும் வயதான மூதாட்டிகளிடம் செயின் பறிப்பு சம்பவம் நிகழ்ந்து வந்தது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ஒரே நபர் இத்தனை செயின் பறிப்பிலும் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷைமலா தேவியின் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து போலீசார் குற்றவாளியை தேடி வந்தனர். இதையடுத்து கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்ற இடங்களில் சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டதில் பெரம்பலூர் மாவட்டம் ஓதியம் கிராமத்தை சேர்ந்த ராமு என்பவர் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இந்நிலையில் சம்பவத்தன்று வண்ணாரப்பூண்டி பகுதியில் ஒருவரிடம் கத்தி காட்டி மிரட்டி ராமு தங்க சங்கிலியை பறித்து சென்றுள்ளார். இது தொடர்பாக புகார் கிடைக்கவே விரைந்து சென்று போலீசார் ராமுவை கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்த 45 சவரன் தங்க நகைகளையும் போலீசார் கைப்பற்றினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட, கொள்ளையில் ஈடுபட்ட ஒரு முக்கியமான குற்றவாளியை நாங்கள் கைது செஞ்சுருக்கிறோம். அவன் பேர் உதயத்தை சேர்ந்த ராமு இளங்கோவன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவனுடைய குற்ற செயல்களை பார்த்தோன்னா 14 வழக்குகளில் சுமார் 45 சவரன் நகைகள் கொள்ளை போயுள்ளன. அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் அப்படியே செக்யூர் பண்ணிட்டோம். ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நாங்கள் ரெக்கவரி பண்ணியிருக்கோம். ஸோ அது உரியவர்கள்ட்ட யார்கிட்ட பறி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட அது நகைகள் ஒப்படைக்கப்படும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்ட அந்த குற்றவாளியை பிடித்ததற்கு தனிப்படையினருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல் தெரிவிச்சுக்கிறேன். ஐஜி அண்ட் டிஜி சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேரில் தனிப்படை ஆரம்பிக்கப்பட்டு இவங்களுக்கு பிடிச்சவங்க நாங்கள். ஸோ இவங்களுக்கு என்னோட பாராட்டுகள். தேங்க்யூ. தேனி அருகே கொடுத்த கடனை திருப்பி கேட்டவரை கொலை செய்ய முயற்சித்தல், அவரது 11 வயது மகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் முற்றிய குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தேனி மாவட்டம் போடி காமாட்சி அம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ராம்குமார். இவர் கடந்த 2012ஆம் ஆண்டு தனது உறவினரான சுரேஷ் என்பவருக்கு 4,70,000 ரூபாய் கடனாக கொடுத்துள்ளார். இதனை அடுத்து கடன் கொடுத்த ஓராண்டிற்கு பிறகு ராம்குமார் சுரேஷிடம் தான் கொடுத்த பணத்தினை கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் தனது உறவினர்களான கீதா, விஜி என்ற விஜயராம், காமாட்சி, கணேஷ்குமார் மற்றும் செல்வி ஆகியோருடன் இணைந்து ராம்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பாயாசத்தில் விஷம் வைத்துக் கொடுத்துள்ளனர். இதனை அறியாமல் ராம்குமாரின் குடும்பத்தினர் குடிக்க ராம்குமாரின் மகள் 11 வயதான சௌந்தர்யா பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து ராம்குமார் மற்றும் அவரது மனைவி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சுரேஷ் மற்றும் அவரது உறவினர்களை கைது செய்தனர். இவ்வழக்கு விசாரணையானது தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான சுரேஷுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளார்.
தமிழகத்தில் தங்களது அணிதான் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி பதவி ஆசை பிடித்தவர் எனவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் ஓபிஎஸ் அணி சார்பில் தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாக மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாஜக கூட்டணியில் அதிமுக தொடர்ந்து வருவதாகவும் எடப்பாடி மட்டும் பிரிந்து சென்றுள்ளதாகவும் கூறினார். நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி தற்போது வரைதான் அதிமுக கரை வேட்டி கட்டவில்லை என்று கூறிய அவர், நாடாளுமன்ற தேர்தலுக்காக பல்வேறு கட்சிகள் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறினார். மேலும் தமிழகத்தில் தங்கள் அணிதான் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருவதாகவும் எடப்பாடி ஒரு பதவி வெறி பிடித்தவர் என்று அவர் விமர்சனம் செய்தார். எல்லா பதவியும் அவருக்கு வேணும். கல்யாணம் கூட மாப்பிள்ளையா இருக்கு, இலை ஒரு கூட குணமா இருக்கு. அதிமுக சொல்றது எடப்பாடி அணி, ஓபிஎஸ் வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் உருவாக்கணும். அந்த பொதுச் செயலாளர் அவர் பெறுவதற்கு என்ன தகுதியில் இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.